ராயன் படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தனுஷ் அவர்களுடைய 50வது படம். அது மட்டும் இல்லாம அவரே எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமா நடிகர்களுக்கு அவங்களுடைய 50வது படம் ஒரு முக்கியமான படமா பாக்குறாங்க. அதனாலேயே எல்லா நடிகர்களும் பார்த்து அவங்களுடைய 50வது படத்தை தேர்வு பண்ணுவாங்க. ஆனா தனுஷ் அவர்களை பாத்தீங்கன்னா அவருடைய 50வது படத்தை அவரே இயக்கி நடிக்கிறதுன்றது அவருக்குள்ளான அந்த டைரக்டர் திறமையை தான் வெளிக்காட்டுது. அது மட்டும் இல்லாம எஸ் ஜே சூர்யா பாத்தீங்கன்னா பல படங்கள்ல வில்லன் கேரக்டர்ல கொஞ்சம் ஹியூமர் சேர்த்து நடிச்சிருப்பாரு. ஆனா ராயன்ல அந்த அளவுக்கு இல்லாம வெறும் வில்லனா மட்டுமே போக்கஸ் பண்ணி வெறித்தனமா நடிச்சிருக்காரு. ரெண்டு அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி, அவங்களுக்கு ஒரு அண்ணன் தனுஷ். இந்த மாதிரி தான் இந்த படத்தினுடைய கதை நகர்வு இருக்கு. படத்தினுடைய ட்ரைலரை பார்க்கும்போது படத்தை பார்க்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தையும் இந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கொண்டு போகுது. தனுஷ் அவர்களே இயக்கி நடிக்கிறாருன்ற எதிர்பார்ப்பு இல்லாம இந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறம் முழு நம்பிக்கையோட ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட கேங்ஸ்டர் பிலிமா இந்த படத்தை பாத்தீங்கன்னா இயக்கி இருக்காரு. 50வது படமா ரொம்ப கமர்ஷியலா கொடுக்காம இந்த மாதிரி ஒரு தேர்வு பண்ணதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா ராயன் படம் தனுஷ் அவர்களுடைய 50வது படமா கண்டிப்பா வெற்றி பெறும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ராயன் படத்தினுடைய ட்ரைலர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மேலும் பல சினிமா வீடியோக்களுக்கு நம்ம சினிமா கலெக்ஷன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.